ராஜ் டினிமோ அவரோட டேட்டிங்ல இருந்தாங்க, ஒன்னதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தெலுங்குலாம் ஃபங்க்ஷன் நடக்கும்போது சமந்தாவும் ராஜ் டினிமோ தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கோவை ஈஷா மையத்தில் உள்ள லிங்கேஸ்வரர் கோயில்ல கல்யாணம் நடந்திருக்கு. தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு மாசம் போய் ஈஷாய மையத்துல தங்கி இருந்து அங்க கிட்டத்தட்ட துறவி மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து சரியாயிட்டாங்க. ராஜ் டினிமோவை கோயம்புத்தூர் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பல்லாவரத்தை சேர்ந்த தமிழ் பொண்ணு நாகேஸ்வரா வீட்டுல தெலுங்குக்காரரை போய் லவ் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் லவ்ங்கிறது மொழி கிடையாது, கண்ணு கிடையாது, மூளையும் கிடையாது. சமந்தாவோட இந்த அளவு காமிச்சு அவ்வளவு செக்ஸா நடிச்சுப்பாங்க. அப்படி டைரக்டருடைய விருப்பத்துக்கு ஏற்ப எவ்வளவு வேணாலும் கவர்ச்சி காட்டலாங்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க. சமந்தாவுடைய மறு சினிமா வாழ்க்கைக்கு ராஜ் டினிமோ ஒத்துழைப்பாங்க. முதல் கிழமை நாகச்சைத்தன்யா ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா சமந்தா குழந்தை பெற்றுக்க விரும்பல, அதனால இன்னும் டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு ரொம்ப அநாகரிகமா பேசினாங்க. நாகச்சைத்தன்யா இன்னொரு நடிகையோட தொடர்பு இருக்காரு. ராஜ் டினிமோரும் ஏற்கனவே கல்யாணமானவர். அந்த பொண்ணு ஒரு அனலியா டே. சமந்தாவும் ராஜ் டினிமோரை குறை சொல்ல முடியாது, ராஜ் டினிமோரும் சமந்தாவை குறை சொல்ல முடியாது. தெலுங்குல சொன்ன மாதிரி தானி திரி சரிகோட்டி தீ. சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம எந்த ஒரு இதுவுமே, அதாவது எந்த ஒரு நியூஸுமே இல்லை, காலையில பார்த்தா டக்குன்னு சமந்தா திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் வெளியிடுறாங்க. ஸோ யார் அவர், என்ன ஆச்சு, என்ன ஏன் இந்த திடீர் திருமணம், இல்லை ரொம்ப நாளாவே ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களா? இல்லை, ஒரு 6 மாசமாவே ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. எல்லா நிகழ்ச்சியும் ராஜ் டினிமோ, அவர் பேரு ராஜ் டினிமோ, அவர் இயக்குனர். அவரோட டேட்டிங்ல இருந்தாங்க, ஒன்னதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. ராஜ் டினிமோரும் ஏற்கனவே கல்யாணமானவர். கல்யாணமாகி அந்த பொண்ணு ஒரு அனலியா டே. அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் டிவோர்ஸ் ஆவதை கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க டேட்டிங்கில் இருந்தது உண்மை. ரொம்ப நாளாக டேட்டிங்லாம் இருந்தாங்க. தெலுங்குலலாம் ஃபங்க்ஷன் நடக்கும்போது சமந்தாவும் ராஜ் டினிமோ தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றா வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இன்னைக்கு கோவை ஈஷா மையத்தில் உள்ள லிங்கேஸ்வரர் கோயிலில் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கோயிலுடைய பக்த சமந்தா, அதாவது அவங்க தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நைஜீரியா நாட்டுக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு மாதம் போய் ஈஷாய மையத்தில் தங்கி இருந்து அங்கே கிட்டத்தட்ட துறவி மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து சரியாயிட்டாங்க. அதனால அவங்க ஈஷா மையத்தினுடைய பக்தை. அந்த அடிப்படையில் ராஜ் டினிமோவை கோயம்புத்தூர் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எளிய முறையில் திருமணம் நடந்துச்சு. அங்கே யாரும் வரவில்லை. சார் அதே மாதிரி சமந்தாவை பத்தி சொல்லுங்க. ஏன்னா முதல் திருமணம், நிறைய விமர்சனம், அதை தாண்டி திருமணமே வேணாம்ன்ற மாதிரியான ஒரு சில மேடைகள்லாம் பேசும்போது அடுத்த திருமணம்லாம் இல்லை அப்படி இருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. திருப்பி இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி சார்? இல்லை, சமந்தா ஏற்கனவே நான் 10 குழந்தைகள் பெற்றுக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு குழந்தைகள் என்ன ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய முதல் கணவன் நாகச்சைத்தன்யா ஃபேமிலியில் என்ன சொன்னாங்கன்னா, சமந்தா குழந்தை பெற்றுக்க விரும்பல, அதனால இன்னும் டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப அநாகரிகமாக பேசினாங்க. ஆனால் இல்லை, எனக்கு அந்த காரணம் இல்லை, அது வேற காரணம் இருக்குள்ள கல்யாணம் ஆனது. ஏன்னா நாகச்சைத்தன்யா இன்னொரு நடிகையோட தொடர்பில் இருந்தார். அது எனக்கு தெரிய வந்தது. காதல் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னொரு பொண்ணோட போறாருன்னு எனக்கு மன வருத்தத்தில், என் மீது உள்ள நம்பிக்கை, என் மீது உள்ள காதலை வாபஸ் வாங்கிட்டு இன்னொரு நடிகை மேல காதல் பண்றாருன்னு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த நடிகர் கூட எப்போ அந்த பழக்கம்ன்றது ஆரம்பிச்சது சார்? இப்போ கூட ராஜ் டினிமோருடைய ஒரு வெப் சீரியல்ல சமந்தா நடிச்சாங்க. அப்பதான் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. எப்பவுமே இந்த விவாகரத்தான நடிகைகள் யாராவது அந்த துன்பத்தை சுமையை தாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு நிம்மதியை கொடுத்தாங்கன்னா, அதனால அவர் ராஜ் டினிமோ நடிக்க வைக்கும்போது ஒரு சமந்தா ஒரு பக்குவப்படுத்தி அந்த பாத்திரத்துக்குள்ள உடஞ்சி அந்த சீரியல் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அதனால சரி ரைட்டு. எப்பவுமே இப்போ கேஆர் விஜயா கூட 2வது திருமணம் தான். அந்த வேலாயுதன் நாயர் எப்படி மயங்கிட்டாருன்னா, கேஆர் விஜயா சமைச்சு மீன் குழம்புல மயங்கிட்டாரு. அப்புறம் கேஆர் விஜயாவும் அந்த சமயத்தில் அவர் பெரிய பணக்காரர்.
கோடீஸ்வரர். சரி, அவர் விரும்புகிறாருன்னு சொல்லும்போது 2வது திருமணம் செய்து கொள்ள சம்மதிச்சிட்டாங்க கேஆர் விஜயா. அந்த மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு ஒரு அமைதியான, அதே சமயத்தில் நேசிக்கிற, பாசமுள்ள ஒரு இடம் கிடைச்சிங்கன்னா அந்த இடத்துல செட்டில் ஆகிடுவாங்க நடிகை. அந்த அடிப்படையில் ராஜ் டினிமோர் ரொம்ப ஆறுதலை பார்த்துக்கிட்டாரு சமந்தாவை. அதனால சரி, இவரு நமக்கு சரியான ஜோடின்னு நினச்சிக்கிட்டு அதுவும் 6 மாதம் வாழ்ந்துட்டாங்க. 6 மாதம் வாழ்ந்த பிறகு அவரை பற்றி அறிதல், தெரிதல் எல்லாம் இருக்கும். அதாவது சமந்தாவும் ராஜ்தீமோரை குறை சொல்ல முடியாது, ராஜ்தீமோரும் சமந்தாவை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் விவாகரத்தானவர், இவரும் விவாகரத்தானவர். அதனால தெலுங்குல சொன்ன மாதிரி தானிக்கு தினி சரிகோ திந்திம்பாங்க. அந்த அடிப்படையில் 2 பேருடைய மனமும் பொருந்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய சேனல் அவரை வாழ்த்துகிறது. உங்க சார்பிலையும் சமந்தாவும் ராஜ்தீமோரும் நீடுகள் வாழ்க நம்ம இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக்குவோம். அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும் சார். அதே மாதிரி இப்ப சமந்தா வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய ஒரு நபர், பெரிய நடிகையா இருந்திருந்தாங்க. இப்ப ராஜ் நீடிமோர்னு சொல்றீங்க. அவர் வந்து இங்க இருக்க ஆட்களுக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர். அவர் எப்படிப்பட்டவர், அங்க எப்படிப்பட்ட ஆள் சார்? அதாவது சமந்தா வந்து பல்லாவரத்தை சேர்ந்தவர், நிறைய பேர் தெரியும். சமந்தா பல்லாவரத்தை சேர்ந்தவர், பல்லாவரத்தை பள்ளிக்கூடத்தில் படித்தவர். அவரோட படித்த நிறைய பேர் சமந்தாவை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சமந்தா இப்போ சமீபத்தில் கூட ரீலீஸ் ஆகியிருக்கு அஞ்சானில். அவ்வளோ செக்ஷன் அடிச்சுப்பாங்க. தொடை இந்த அளவு காமிச்சு, அந்த காலத்து தொடையலை ரொம்ப இருந்தாங்க, இவங்க தொடையலை இல்லை. ஆனால் தொடையெல்லாம் காமிச்சு அஞ்சானில் நடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தோட படம் ரீச் ஆகிருக்கு. அப்படி டைரக்டருடைய விருப்பத்துக்கு ஏற்ப எவ்வளவு வேணாலும் கவர்ச்சி காட்டலாங்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ராமாயண படத்துல கூட சமந்தா வந்து கொஞ்சம் செக்ஸாக தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ சமந்தா நடிச்சிருந்தா அந்த படம் நிச்சயமா செக்ஸா இருக்கும், நமக்கு உணர்ச்சி கூடவும் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களும் சமந்தா மேல ஒரு லவ்வா இருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம், பல்லாவரத்து பெண்ணி எப்படி நாக சைத்தன்யா, அதுவும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நாகேஸ்வர ராவ் வீட்டுல போய் லவ் பண்ணாங்கன்னா, இவங்க தமிழ் தெரியாது, தெலுங்கு. அவரு நாக சைத்தன்யாவுக்கு கொஞ்சம் நல்லா தமிழ் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணியிருக்கிறது அமலா, ஒரு நடிகை. அவங்க நாகேஸ்வர ராவ்ங்கிறது தெலுங்குல என்டி ராம், இங்க சிவாஜி எம்ஜிஆர் போல, எம்ஜிஆர்னா என்டி ராமராவ், சிவாஜி கணேசனா நாகேஸ்வர ராவ். அந்த அளவுக்கு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல லவ் பண்ணி முதல் மாட்டினாங்க. ஏன்னா செக்ஸ் நடிக்கிறது சொல்லி அவங்க வீட்டுக்கு தகவல் போச்சு. ஆனால் நாக சைத்தன்யாவுடைய குடும்பத்தான வேண்டானாங்க. ஆனால் நாக சைத்தன்யா பிடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணிட்டார். எப்படி பல்லாவரத்தை சேர்ந்த தமிழ் பொண்ணு நாகேஸ்வரா வீட்டுல தெலுங்குக்காரரை போய் லவ் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் லவ்ங்கிறது மொழி கிடையாது, கண்ணு கிடையாது, மூளையும் கிடையாது. 2 பேருடைய மனசும் சேர்ந்துச்சுன்னா அது மௌன மொழிகளாலே பேசிடலாம். அப்புறம் ஒருத்தர் 2 மொழிகளையும் கத்துக்கலாம். ஏன்னா எல்லா மொழிகளையும் விட பொதுவானது காதல் மொழி. அதே மாதிரி இந்த ராஜ் நிடிமோர் அப்படிங்கிறவர் ஹிந்தியில கொஞ்சம் பெரிய ஆளா சார்? பெரிய ஆள், பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. ஒரு நடுத்தரமான ஒரு 2 ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனர், பெரிய இயக்குனர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப தொடர்ந்து சமந்தா படம் ரீரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சமந்தா திருப்பி நடிக்க வர போறாங்க, ஒருவேளை அஞ்சான் 2 எடுத்தா நடிக்க போறாங்கன்ற மாதிரி விமர்சனம் வரும்போது, இப்ப இந்த திருமணம் ஆல்ரெடி ஒரு லாங் கேப், இதுக்கப்புறமா நடிக்க வருவாங்கன்ற ஒரு கேள்வி வருது. நடிக்கிறதுக்கு ராஜ்ஜியும் ஒரு ஒத்துக்கிட்டாரு, சமந்தாவும் நடிக்க இப்ப உடல் அளவுல தயாராயிட்டாங்க, மனசளவும் தயாராயிட்டாங்க. ஸோ மறுபடியும் நடிப்பாரு. சமந்தாவுடைய மறு சினிமா வாழ்க்கைக்கு ராஜ்ஜியும் ஒத்துழைப்பார். இப்போ நாகச்சைத்தன்யா ஃபேமிலி சைட்ல இருந்து குழந்தை வேணான்னு சொல்லிதான் சமந்தா வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணாங்கன்ற மாதிரியான ஒரு சில விமர்சனங்கள் வந்துச்சு. இப்போ திருப்பி சமந்தா திருமணம் ஆனதுன்றதுக்கும் அந்த டைம்ல அந்த விமர்சனத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ குழந்தை வேணான்னு சொல்லிதான் சமந்தா டிவோர்ஸ் பண்ணாங்கன்னா அப்ப திருப்பி திருமணம் ஆகாமலே இருந்திருக்கலாம்ன்றப்போ இது நாகச்சைத்தன்யா மேல ஒரு விமர்சனமா வைக்கப்படாதா? அப்போ இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அவரு தூலிபாலா, அவரும் ஒரு நாகச்சைத்தன்யாவும் சும்மா இல்லை, அவரும் தூலிபாலாவுடைய மகளை கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணும் சமந்தா விட அதிகமா செக்ஸ் காட்டும். அதாவது நாகச்சைத்தன்யா குடும்பத்தில் என்ன பண்ணாங்க, சமந்தா வந்து ரொம்ப செக்ஸா நடிக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனா இப்போ நாகச்சைத்தன்யா கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த தூலிபாலா மக வந்து ரொம்ப செக்ஸ் காட்டுறவங்க, ஓப்பனாவே நிகழ்ச்சிகளுக்கு அப்படி வருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா படலை. 2வது
வேண்டான்னு சொல்ல பிடிச்சதுல என்ன செய்வாங்க, அதாவது இன்னொருத்தர் மேல லவ் ஆகிட்டாருன்னு போது அவங்க விட்டு கொடுத்தாங்க. அவ்வளவு. சமந்தா ஃபேமிலி எல்லாருமே சினிமால இருந்த ஆட்களா சார்? கிடையாது. சமந்தா ஃபேமிலிக்கும் சினிமாவுக்கும் ஸ்நான பிரார்த்தி கூட கிடையாது. சினிமா சார்ந்த ஆட்கள் யாருமே சினிமா கிடையாது. சார்ந்த ஆளே அல்ல. அவங்க ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. சினிமால ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல உள்ளவர் வந்து கூட்டிட்டு போய் சினிமா ஆரம்பிச்சு. இப்ப குடும்பத்தை சார்ந்த ஆட்கள் யாருமே சமந்தா கூட இல்லையா சார்? ஏன்னா அவங்க கல்யாணத்துல கூட யாருமே இல்லாம தனிமையா இருக்க மாதிரிதான் ஒரு புகைப்படம் வெளியாயிருக்கு. சமந்தா வந்து குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனா அவருக்குன்னு ஒரு தனி குடும்பம் வேணும்ல, அதுக்காக அந்த மாதிரி தனியா கல்யாணம் பண்ணிடுச்சு. ரெண்டாவது சமந்தா வந்து அவங்க பெற்றோருடைய ஆலோசனைப்படியோ அறிவுரைப்படியோ அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கல. தனியா வாழ்ந்தாங்க, தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா சமந்தாவுடைய நடவடிக்கைகளுக்கு அவங்க பெற்றோர் எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. ஓகே ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.